இருந்த கூடாரங்கள் குகையிலிருந்து வெளிவந்தன. அது ஒரு பேயா அல்லது வேறு ஏதோ ஒன்றா என்று அவன் யோசித்தான். மிகவும் பயந்து, எப்படியிருந்தாலும் நான் பின்னால் பார்க்கக்கூடாது, இல்லையெனில் நான் இங்கே இறந்து விடுவேன் என்று முடிவு செய்தான். ஆனால் ஒரு மர்மமான குரல், உயிர் பிழைக்க இவ்வளவு கடினமாக போராடி நீ எதை சாதிக்கப் போகிறாய் என்று கேட்டது. உன் வாழ்க்கை ஒரு பூச்சியைக் காட்டிலும் சிறப்பாக இல்லை, அதனால் ஏன் ஒரு சிறிய ஆபத்தை எடுக்கக்கூடாது என்று அந்த உயிரினம் கூறியது. இது உன் பரிதாபகரமான கிதியை மாற்ற ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்று அந்த உயிரினம் பரிந்துரைத்தது. அவன் சிந்திக்க நின்றான். திரும்பி பார்த்த பையன், இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்திற்கிடமான மற்றும் பயங்கரமான உயிரினத்தின் வார்த்தைகளை நான் எப்படி நம்ப முடியும் என்று கேட்டான். பிசாசு அவனது தைரியத்தை பாராட்டி சிரித்தது. இறுதியாக, உன் பெயர் என்ன என்று கேட்டது. சிறிது தயக்கத்துடன் இளைஞன் அந்த உயிரினத்திடம் தனது பெயர் ஷூஜி என்று பதிலளித்தான். பிசாசுத்தனமான உயிரினம் பதிலால் ஆச்சரியப்பட்டு, என்ன சொன்னாய் என்று கேட்டது. கோபமாக பையன் இருளிலிருந்து தன்னை உற்று நோக்கும் பிசாசை நோக்கி தனது பெயரை மீண்டும் கத்தினான். பின்னர் சிவந்த கண்களுடன் இருக்கும் அந்த உயிரினம் மீண்டும், உன் பெயர் என்ன என்று கேட்டது. அவன் பதிலளிப்பதற்கு முன் பையன் கொடூரமான மற்றும் இரக்கமற்ற பலத்துடன் கழுத்தில் பிடிக்கப்பட்டான். அந்த உயிரினம் அவனை எந்த சிரமமும் இன்றி காற்றில் உயர்த்தியது. தனது முற்றிலும் ஓவர்வெல்மிங் சக்தியை காட்டியது. பிசாசு இவ்வளவு வேகமாக வந்தது என்னால் அசைவையே பார்க்க முடியவில்லை என்று அவன் அதிர்ச்சியடைந்தான். நீங்கள் ஒருவரை பிரிக்க விரும்பினால் 3 முறை தொடர்ச்சியாக அவர்களின் பெயரை கேட்க வேண்டும் என்று அந்த உயிரினம் விளக்கியது. பிசாசு சக்தியுடன் என்னால் யாரையும் கொல்ல முடியும் என்று கூறி தன்னை கோகு என்று அறிமுகப்படுத்திக் கொண்டது. காட்சி நிகழ்காலத்திற்கு திரும்புகிறது. ஹீரோ தனது இருண்ட சக்திகளை பயன்படுத்தி ஒரு படுகொலையின் நடுவில் இருக்கிறான். சுற்றிலும் இவ்வளவு ரத்தம் இருந்தாலும் அவன் முழு சூழ்நிலையையும் மிகவும் விசித்திரமாகவும் அசாதாரணமாகவும் கண்டான். மீதமிருந்த எதிரிகள் அவனை மான்ஸ்டர் என்று அழைத்து அவனது உயிரை முடிப்பதற்காக அவனை நோக்கி சென்றனர். ஆனால் எவ்வளவு விசித்திரமாக தோன்றினாலும் அந்த இளம் வீரனுக்குள் இந்த முறை ஏதோ வித்தியாசமாக இருந்தது. அவனது மனம் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தெளிவாக இருப்பதை அவன் உணர்வான். அவனது கண்கள் தீவிரமான சக்தியுடன் பிரகாசித்தன. கோகு தனது கடந்த கால வாழ்க்கையில் அவனுக்கு கொடுத்த பிசாசு சக்தி உண்மையில் முழுமையற்றதாக இருந்தது. சக்தியின் விதை அவனது மனதை கலக்க விட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போது அவன் முற்றிலும் புத்துணர்ச்சியுடன் உணர்ந்தான். ஒரு கணம் கண்களை மூடி என்னுக்குள் என்ன மாற்றியது என்று பையன் யோசித்தான். அவனது உடலுக்குள் ஒரு புதிய ஊதா ஆற்றல் சிவப்பு பிசாசு சக்திகளுடன் கலந்தது. இந்த ஆற்றல்களின் இணைவு அவனது உடலில் ஓடி முற்றிலும் புதிய மற்றும் அறியப்படாத சக்தியை உருவாக்கியது. அவனது கண்கள் சிவந்து பிரகாசிக்க வீரன் இறுதியாக மாற்றத்தை புரிந்து கொண்டு, இதுதான் அது என்றான். தான் குழந்தையாக கற்றுக்கொண்ட ஒரு சுவாசிக்கும் நுட்பம்தான் காரணம் என்பதை அவன் உணர்ந்தான். இந்த நுட்பம் அவனது உணர்வை தெளிவாக்க உதவியது, இவ்வளவு பிசாசு சக்தி இருந்த போதிலும். அப்போது கோகு அவனை எச்சரித்திருந்தான். அவன் தனது பலத்தை முழுமையாக மாஸ்டர் செய்யும் வரை அவனது புத்தியை இழந்து விடுவான் என்று. பையன் சிரித்து, என் மாஸ்டரின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்று யோசித்தான். திடீரென்று யாரோ அவனை அழைத்தனர். அவன் இறந்த எதிரிகளின் உடல்களின் மீது நன்றான். ஹீரோ தனது தலையை அந்த குரல் நோக்கி திருப்பினான், மிகவும் ஆர்வமான பார்வையுடன். பின்னர் ஒரு குழு முகமுடி அணிந்தவர்கள் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தங்களை காப்பாற்றியதற்கு அவனுக்கு நன்றி தெரிவித்தன. குழுவின் தலைவி அவனை கவனமாக பார்த்தாள். பையனை பற்றி ஏற்கனவே ஏதோ சந்தேகப்பட்டாள். அவன் தரும் அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கிறது, நான் அவனை போகவிட முடியாது என்று அவள் நினைத்தாள். பின்னர் அந்த பெண், நீங்கள் எங்கள் குழுவிற்கு தொடர்ந்து உதவ சம்மதிப்பீர்களா என்று கேட்டாள். ஆனால் அவளுக்கு ஆச்சரியமாக ஹீரோ யோசிக்காமல் அந்த கோரிக்கையை மறுத்தான். அவன் புறப்பட திரும்பி, இங்கு விவாதிக்க வேறு எதுவும் இல்லை என்றால் நான் செல்கிறேன் என்றான். விரக்தியடைந்த தலைவி, அவன் எங்களுடன் சேரவில்லை என்றால் நான் ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். பின்னர் அவள் அவனை நோக்கி ஓடி அவனை தடுக்க எதிர்பாராத ஒன்றை செய்ய தயாரானாள். அந்த பெண் அவனுக்கு ஒரு தங்கட்டாக்கனை வழங்கினாள். அதில் புலிப்பறை டைகர் பிட் பிரிவின் கல்வெட்டு இருந்தது. அவள் அந்த கலாச்சாரம் படுதாவை கட்டுப்படுத்துகிறது என்றும் அவன் ஏற்றுக்கொண்டால் ஒரு கௌரவமான விருந்தினராக இருப்பான் என்றும் விளக்கினாள். தலைவி குனிந்து, தயவுசெய்து இந்த பொருளை ஏற்றுக்கொள் என்று கேட்டாள். டாக்கன் டைகர் பிட் செக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஸ்கர்ட் ஷூயிகா என்று கூறியது. ஹீரோ தங்கப்பொருளை பார்த்து தனக்கு கிடைத்த சலுகையை பற்றி யோசித்தான். எதிர்காலத்தில் சில ஆண்டுகளுக்குப் பிறகு புலிப்பறை பிரிவு துயரமான முறையில் மறைந்துவிட்டதை அவன் நினைவு கூர்ந்தான். பையன் இறுதியாக தங்க டாக்கனை ஏற்றுக்கொண்டான். அந்த பெண் அவனது உதவிக்கு நன்றியுடன் சிரித்தாள். தலைவி, நாங்கள் எங்கள் பணிகளுக்கு திரும்புவோம், பிறகு உங்களை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி அவனுக்கு விடை பெற்றாள். பின்னர் ஹீரோ, நான் புரிந்து கொண்டேன் என்றான். ஒரு குதிரையை கடன் வாங்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டான். ஆனால் அந்த பெண், அந்த குதிரை மிகவும் காட்டுத்தனமானது, சரக்குக்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அலறினாள்.
ஆனால் அந்த இளைஞன் எளிதாக ஏறி சவாரி செய்தான். அது எப்படி இவ்வளவு கீழ்ப்படிந்தது என்று தலைவி ஆச்சரியப்பட்டாள். அவள் மிகவும் அதிர்ச்சியடைந்தான். அந்த மிருகம் அவனது முன்னிலையில் பயத்தில் சிறுநீர் கழித்ததைக் கண்டதும் ஒரு காவலன் கேலி செய்தான். அது முதல் பார்வையிலேயே காதல், அவன் அவளின் வகை என்று. தலைவி கோண்டமாக காவலனை மிரட்டினாள். அவன் உடனடியாக அது ஒரு ஜோக்தான் என்று மன்னிப்பு கேட்டான். அந்த பெண் தனது வாளை பிடித்துக்கொண்டு, மற்றவர்களைப் போலல்லாமல் நான் ஏதோ ஒன்றை பார்த்தேன் என்றாள். பின்னர் அவள் சண்டையின் போது வீரன் பயன்படுத்திய அற்புதமான ஈட்டி நுட்பத்தை நினைவு கூர்ந்தாள். காவலன் அவன் ஒரு உன்னத குடும்பத்தை சேர்ந்தவன் என்று பரிந்துரைத்தான். ஆனால் அவள் மறுத்தாள். அது ஒரு தற்காப்பு கலை அல்ல என்றாள். அவன் ஒரு இராணுவ ஈட்டி வீரராகவும் இருந்தால் அவனது வயதிற்கு அப்பாற்பட்ட திறமையுடன் என்றாள். அந்த மனிதன் அதிர்ச்சியடைந்தான். அவன் கேட்கும் முன் அந்த பெண் ஆம் என்று தனது சந்தேகத்தை உறுதிப்படுத்தினாள். அவன் ஒரு இராணுவ குடும்பத்தை சேர்ந்தவன் என்றும் தனது பயிற்சியை முடித்த பிறகு பயணத்தில் இருப்பதாகவும் அவள் அனுமானித்தாள். அவனது ஆளுமை காரணமாக அவன் அறிந்திருந்தால் பிரிவின் நெருக்கடியை புறக்கணிக்க மாட்டான் என்று அவள் நம்பினாள். பின்னர் அவள், தயவு செய்து புலிப்பறை பிரிவை பிளாக் டாக்கர் பிரிவிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று கேட்டாள். ஆனால் குதிரை மீண்டும் சிறுநீர் கழித்தது. அந்த இளைஞன், நீ மீண்டும் செய்தால் நான் உன்னை முடிப்பேன் என்று கத்தினான். தொலைவில் அவன் பிரிவை பற்றி யோசித்தான். அவர்கள் இன்னும் அந்த பகுதியில் இருக்கிறார்களா என்று யோசித்தான். அதன் மூலம் இகோ என்ற மனிதனை அவன் நினைவு கூர்ந்தான். அவன் இப்போது எப்படி இருப்பான் என்று யோசித்தான். இகோ இராணுவத்தில் சந்தித்த முதல் நபர், அவனுடன் ஒரு பந்தத்தை உருவாக்கியவன். காட்சி கடந்த காலத்திற்கு மாறுகிறது. ஒரு மூத்த வீரன் ஒரு புதியவனை உதைக்கிறான். நீ ஒரு காணிக்கை கொடுக்காமல் சாப்பிட முடியாது என்றான். ஹீரோ குழப்பமடைந்து, நான் இந்த விசித்திரமான விதியைப் பற்றி இப்போதுதான் கேட்கிறேன் என்று பதிலளித்தான். குண்டன் புதியவர்கள் மூத்தவர்களுக்கு இரவு உணவு கொடுக்க வேண்டும் என்று விளக்கி அதைச் செய்யும்படி மிரட்டினான். திடீரென மற்றொரு வீரன் தோன்றி ஒரு கல்லை வீசி அந்த உத்தரவு அபத்தமானது என்று சவால் செய்தான். அந்த இளைஞன் தனது உருளைக்கிழங்கை வழங்கினான். எதிரி அவனது தைரியத்தால் கோபமடைந்து, நான் உன் முகத்தை உடைப்பேன் என்று மிரட்டினான். அவன் எதிர்வினையாற்றுவதற்கு முன் பையன் உருளைக்கிழங்கை அந்த மனிதனின் முகத்தில் அடித்தான். அவன் அவனது மனப்பாங்கால் அதிர்ச்சி அடைந்தான். மற்றொரு வீரன், உனக்கு இன்னும் பற்கள் இருந்தால் சாப்பிடு என்றான். பின்னர் அந்த கூட்டாளி குண்டனை ஒரு சக்தி வாய்ந்த குத்து குத்தினான். அவன் அடியின் பலத்தால் பறந்தான். நேரத்தை வீணாக்காமல் புதியவன் முன்னேறி மூத்த வீரனுடனிருந்த மற்ற மனிதர்களை வீழ்த்தினான். நீங்கள் மீண்டும் அடிவாங்க விரும்பினால் நான் உங்கள் பற்கள் அனைத்தையும் உடைப்பேன் என்று அவன் மிரட்டினான். குழு பயந்து ஓடியது. ஹீரோ அருகில் சென்று அந்த வீரனிடம், நீ சண்டையில் தலையிட்டிருக்கக்கூடாது என்றான். பின்னர் அந்த பையன் தனது இரட்சகனுக்கு உருளைக்கிழங்கை வழங்கினான். நீ அதை சாப்பிட்டால் உயிர் பிழைப்பா என்றான். அந்த மனிதன் அவனை ஒரு மூத்த வீரன் என்று அழைத்தான். நீ இராணுவத்தில் என் ஒரே தோழன், என் சபதம் செய்த சகோதரன் என்றான். ஒரு உறுதியான பார்வையுடன் அவன் தன்னை நமது ஹீரோவுக்கு கோயோய் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஃபிளாஷ்பேக் பிசாசுடனான காட்சிக்கு மாறுகிறது. பையன் பிடிப்பட்டதும் வலியிலும் விரக்தியிலும் கத்தினான். யோய் தோன்றி, அந்த உயிரினம் என் நண்பனை விடுவிக்கவில்லை என்றால் நான் ஒரு வெடிமருந்தை வெளியிடுவேன் என்று மிரட்டினான். பயந்திருந்தானும் அந்த இளைஞன் தனது நண்பனிடம், ஓடிவிடு, என்னை பற்றி கவலைப்படாதே என்று கத்தினான். ஆனால் யோய் விட்டு செல்ல மறுத்து, என் நண்பனை விடுவி என்று பிசாசிடம் கோபமாக கேட்டான். அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக அந்த உயிரினம் அவனை விடுவிக்க சம்மதித்து அவனை பாறையிலிருந்து கீழே விழவிட்டது. அதிர்ச்சியுடன் அந்த வீரன் தனது நண்பன் படுகுழியின் அடிவாரத்தில் நிச்சயமான மரணத்தை நோக்கி விழுவதை பார்த்தான். விரக்தியடைந்த இளைஞன் இருண்ட முழிவற்ற படுகுழியில் விழும்போது பயத்தில் அலறினான். பின்னர் பிசாசு கிண்டலாக, என்ன ஆயிற்று, நீ முடிவில் மகிழ்ச்சியாக இல்லையா என்று கேட்டது. கோபத்தால் சிவந்த கண்களுடன் யோய் எந்த தயக்கமுமின்றி அந்த உயிரினத்தை தாக்க முன்னேறினான். ஆனால் அந்த உயிரினம் தாக்குதலை ஒரே கையால் தடுத்தது. ஹீரோ தனது நண்பனின் பெயரை கத்தினான். அவன் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தான். ஏனென்றால் அவன் உண்மையில் விழவில்லை, பாறையின் விளிம்பை படித்துக் கொண்டான். உயிர் பிழைப்பதற்காக தொங்கிக் கொண்டிருந்த பையன், என் நண்பா, நீ ஓடிவிடு, இப்போதைக்கு என்னைப் பற்றி கவலைப்படாதே என்று கத்தினான். கோகுபு, நான் ஒரு ஐடியாவுடன் இருக்கிறேன். நீங்கள் என்னையும் ஹேப்பையும் கொண்டு வந்தால் நான் உங்களுக்கு உதவுவேன் என்றான். பதிலாக இந்த கொடூரமான உலகில் உயிர் பிழைக்க அவர்களுக்கு தேவையான பலத்தை அவர்கள் இருவருக்கும் கொடுப்பேன் என்றான். பிசாசுத்தனமான உயிரினம் பின்னர் சிவந்த கண்களுடன் அவர்களை பார்த்தது. உங்கள் பதில் என்ன என்று கேட்டது. இரண்டு இளைஞர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். எப்படியும் அவர்களுக்கு வேறு வழியில்லை என்பதை உணர்ந்தனர். உறுதியான பார்வையுடன் அவர்கள் பின்னர் ஒருமித்த குரலில், நாங்கள் உயிரினத்தின் சலுகையை ஏற்றுக்கொள்கிறோம் என்றனர். அந்த உயிரினம் பையனின் கண்களில் உள்ள உறுதியை பார்த்து தனது பலத்தை பற்றி விளக்க ஆரம்பித்தது. அவர் பிசாசுகளைப் பற்றி பேசினார். அவை அழிந்த ஆத்மாக்கள் என்றும் மற்றவர்களை விழுங்கி பரிணமிக்கின்றன என்றும் கூறினார். அவனது நுட்பம் டீமன் ஆர்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது இறந்தவர்களின் துயரத்தை உறிஞ்சி தனது பலத்தை அதிகரிக்கிறது. இந்த நுட்பத்தில் 3 நிலைகள் உள்ளன. அழுத்தத்தை அடைந்தவுடன் பயனர் பிசாசு ஆற்றலை வெளியிட முடியும் என்றான். அடுத்தபடி டிரான்செண்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் நான் 4 நிலைகளை அடைந்துள்ளேன் என்று கூறினான். இதில் நல்லது மற்றும் கெட்டது போன்ற கருத்துகள் தங்கள் அர்த்தத்தை இழந்துவிட்டன என்பதை கூறினான். அதனால் அவர்களிடம் போரிடுங்கள் என்றான்.
யோய் பின்னர் தனது நண்பனை தீவிரமான வெளிப்பாட்டுடன் பார்த்தான். சண்டையின் போது அவனை பெயரால் அழைத்தான். ஹீரோ அதே வழியில் பதிலளித்து வரையிருக்கும் சண்டைக்காக தனது தோழனையும் அழைத்தான். முதுகுக்கு முதுகு அவர்கள் என்ன நடந்தாலும் இந்த போரில் உயிர் பிழைப்போம் என்று சபதம் செய்தனர். அந்த உயிரினம் இது எங்கள் இறுதி ஒப்பந்தம் என்று கூறி அந்த துர்க்கமான குகையிலிருந்து அவர்களை பார்த்தது. 100 வயதான ஸ்னோ இன்சங்கை கொண்டு வாருங்கள், உங்களால் முடியுமா என்று கேட்டது. நண்பன் உடனடியாக பணியை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஹீரோ கொஞ்சம் பொறு என்று கத்தினான். இந்த பணி என் தன் பணிகளுக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய மெரிடியன்களை திறக்க உதவுங்கள் என்று கேட்டான். அந்த பிசாசுத்தனமான உயிரினம் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தது. சிவந்த கண்களுடன் அவனை பார்த்தது. பையன் மாஸ்டர் மூலிகைகளை பயன்படுத்தினால், அவர்களிடம் ஏற்கனவே இருப்பவை அவர்களுக்கு உதவினால் இது எளிதாக இருக்கும் என்று விளக்கினான். கோகுபு அமைதியாக இருந்தான். பையனின் கோரிக்கையை பற்றி யோசிப்பது போல் தோன்றியது. அவர்களுக்கு ஆச்சரியமளிக்கும் விதமாக அந்த உயிரினம் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டது சரி என்றது. யோய் பின்னர் தனது தன்பனிடம் தாவரைகளை நடுங்கள் என்றான். ஆனால் அவன் மூத்த வீரன் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான். எரிச்சலுடன் அவன் புதிய பையன் முன்னால் போகட்டும், எனக்கு இன்னும் அதிக மூலிகைகள் தேவை என்று வற்புறுத்தினான். அந்த வீரன் சிரித்து, இரண்டாவது போவது எப்போதும் 2 வேளைகளிலும் கடினமானது என்றான். ஒரு சோர்ந்த பெருமூச்சுடன் ஹீரோ இறுதியாக தனது நண்பனின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டான். பின்னர் 2 இளைஞர்களும் ஒரு முஷ்டியடியை சந்தித்தனர். தங்களுக்கிடையிலான ஒப்பந்தத்தை முத்திரையிட்டனர். காட்சி மழையில் நடந்து போகும் பையனுக்கு மாறுகிறது. உடலில் காயங்களும் அம்புகளும் இருந்தன. நான் எல்லா மூலிகைகளையும் சேகரித்து விட்டேன். என் மாஸ்டரும் சகோதரரும் இப்போது நலமாக இருப்பார்கள் என்றான். சோர்ந்து அவன் தரையில் விழுந்தான். ஆனால் திடீரென ஏதோ அவனை அதிர்ச்சி அடைய செய்தது. அவனுக்கு புரியவில்லை. அவன் தனது மாஸ்டர் தனது நண்பனின் உடலை பார்க்கும்போது கண்டான். அது தரையில் கிடந்தது. கோகுப் திரும்பி பையன் பயங்கரமான காட்சியை பார்க்க வந்துவிட்டான் என்றான். ஆனால் யோய் ஒரு அச்சுறுத்தும் புன்னகையுடன் எழுந்து தனது தோழனின் பெயரை அழைத்தான். ஹீரோ தான் கண்டதைக் கண்டு முழு அதிர்ச்சியிலும் பயத்திலும் உறைந்து நின்றான். விரக்தியடைந்த பையன் பின்னால் தள்ளப்பட்டு என்ன ஆயிற்று என்று அதிர்ச்சியில் தனது தோழனின் பெயரை கத்தினான். அவன் ஓடி தனது இறந்த நண்பனை பிடித்துக் கொண்டான். இங்கு என்ன நடந்தது என்று குழப்பமாக கேட்டான். பிசாசு ஆரம்பத்திலிருந்தே எங்களை வாழவிட திட்டமிடவில்லை என்றான் தோழன். மாஸ்டரின் மெரிடியன் புள்ளிகள் அழிக்கப்பட்டுள்ளன. அவனது பக்தி போனவிட்டது என்று அவன் வெளிப்படுத்தினான். தனது நண்பன் அவர்களுக்காக செய்த தியாகத்தை ஹீரோ புரிந்து கொண்ட போது அதிர்ச்சியடைந்தான். கண்களில் கண்ணீருடன் அவன் அழுதான். அவனது நண்பன் இவ்வளவு சத்தம் போடாதே என்றான். பின்னர் நண்பன் இறுதியில் நீ ஏன் உயிருடன் விடப்பட்டாய் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். குழம்பிய பையன் அழுது யான் ஏன் மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை என்றான். யோய் அழிந்த டைகர் பிட் பிரிவின் கடைசி உயிர் பிழைத்தவன் என்று தன்னை வெளிப்படுத்தினான். நண்பன் பிரிவின் தலைவரும் பெண்ணும் நல்லவர்கள் என்று அவன் கூறியதை நினைவு கூர்ந்தான். அதனால் நான் நீங்கள் என் குடும்பம் என்று பார்த்தேன், ஏனென்றால் நீங்கள்தான் என் பெற்றோர்களைப் பற்றி நன்றாக பேசினீர்கள் என்று அவன் கூறினான். ஒரு சோகமான புன்னகையுடன் அவன் என் ஒரே நண்பனை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி என்றான். தனது கையை பிடித்துக்கொண்டு அவன் இறுதி கோரிக்கையை வைத்தான். வருங்காலத்தில் என்னை பழிவாங்க வேண்டும் என்றான். காட்சி நிகழ்காலத்திற்கு திரும்புகிறது. பையன் தனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி நினைத்து கோபத்தில் தனது முஷ்டியை இறுக்கினான். அவன் நகரத்தில் குதிரை சவாரி செய்தான். இந்த வாழ்க்கையில் இந்த துயரம் நிச்சயமாக இருக்காது என்று உறுதியாக செய்வேன் என்றான். இதை செய்ய அவன் முதலில் குளத்தின் அழிவை தடுக்க வேண்டும். எதிர்காலம் ஏற்கனவே மாறிக்கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் அது இன்னும் போதாது. அவன் அந்த இடத்தின் வாயிலுக்கு வந்தான். இது அங்குதான் இருக்கிறதா என்று யோசித்தான். பின்னர் அவன் குதிரையிலிருந்து இறங்கி போக்கும் கொண்டிருந்த ஒரு மனிதனின் கவனத்தை பெற ஓடினான். அவன் குழம்பியது, ஹீரோ நான் வேகமாக ஏதோ கேட்க விரும்புகிறேன் என்றான். அந்த மனிதன் கோபமடைந்து அவனை தள்ளிவிட்டு, நீ என்னை இப்படி பேச யார் என்றான். ஹீரோ அவனது காலரை தனது பிரகாசமான கண்களுடன் பிடித்து வாயை மூடு என்றான். ஒரு தீவிரமான பார்வையுடன் அவன் உடனடியாக தனது கேள்விக்கு பதிலளிக்க உடனடியாக கோரினான். பயப்படிக்கொண்டு அவன் மண்டியிட்டு, இது டைகர் பிட் பிரிவு என்று உறுதி செய்தான். இளைஞன் தலைவர்களைப் பற்றி தனது விசாரணையை தொடர்ந்தான். அந்த மனிதன் தலையசைத்து ஒப்புக்கொண்டான். ஆனால் அவனது மகன் ஐகோ பற்றி கேட்டபோது அந்த மனிதன் இது தவறு என்று கத்தினான். அதிர்ச்சியடைந்த பையன், அவர்களின் மகன் ஐகோ என்று அழைக்கப்படவில்லை என்று நீ சொல்கிறாயா என்று கேட்டான். அந்த மனிதன் தலையசைத்தான். ஆனால் பதிலளிப்பதற்கு முன் சற்று தயங்கினான். நேரம் யதார்த்தத்தை மாற்றிவிட்டதா என்று அவன் யோசித்தான். ஏனென்றால் மற்றவை அவனது நினைவுகளுடன் பொருந்துகின்றன. பொறுமையற்ற ஹீரோ அவனை பிடித்து பொய்யடிக்காமல் உண்மையைச் சொல் என்று கோரினான். ஒரு டார்க் ஹாலோவுடன் அவனை மிரட்டினான். அந்த மனிதன் ஐகோ நிச்சயமாக அங்கு இருக்கிறான் என்று கூறினான். குழப்பமடைந்த ஹீரோ, பதிலை ஏன் மாற்றினாய்? நீ அப்படி சொல்லவில்லையே என்று கேள்வி கேட்டான். அந்த மனிதன், கேள்விக்கோ என்ற ஒரு மகனை பற்றியது, வேறு எதையும் பற்றியதல்ல என்று விளக்கினான். டைகர் பிட் பிரிவுக்கு குழந்தைகள் இல்லை, அவர்களுக்கு ஒரே ஒரு மகள் மட்டுமே இருக்கிறாள் என்று அவன் கத்தினான். ஒரு பெண்ணின் உருவம் மகதிலிருக்க, அந்த இளைஞன் ஐகோ ஒரு பெண்மணி என்று கேட்டதும் அதிர்ச்சியடைந்தான். அவனுக்கு இவை அனைத்தும் அபத்தமாக இருந்தன. தான் கேட்டதை அவனால் நம்ப முடியவில்லை. இலக்கற்று நடந்து அந்த பையன் தனது தலையை சொரிந்தான். இன்னும் அந்த பெரிய செய்தியை புரிந்து கொள்ள முயன்றான்.
அவன் தங்க டாக்கனை பார்த்து அதை பயன்படுத்தி உள்ளே செல்ல நினைத்தான். ஆனால் அது அவனது திட்டங்களை குழப்பக்கூடும். திடீரென ஒரு மனிதன் ஒரு வாயிலை உதைத்து அலறினான். ஹீரோவின் கவனத்தை ஈர்த்தான். அந்த மனிதன் கோபமாக அவனை பார்த்து, அந்த இளைஞன் இங்கிருந்தோ வந்துவிட்டான் என்று புகார் கூறினான். பின்னர் அவனை பிடித்து, நான் உன்னை குதிரை லாயத்தை சுத்தம் செய்ய அனுப்பினேன், ஆனால் நீ ஓடிவிட்டாய் என்று புகார் கூறினான். பையன் லாயத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டான். ஆனால் இந்த தவறான புரிதல் தனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை உணர்ந்தான். அந்த மனிதன் தன்னை உயான் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். அந்த இளைஞனின் வேலை லாயத்தையும் குதிரைகளையும் கவனித்துக் கொள்வது என்றான். இது பிச்சைக்காரனாக இருப்பதை விட சிறந்தது என்றும், நான் 2 நாட்களுக்கு முன்பே பையனுக்கு எல்லாம் விளக்கிவிட்டேன் என்றும் அவன் கூறினான். ஆனால் ஹீரோ ஒரு எளிய எனக்கு தெரியாது என்று பதிலளித்தான். அந்த மனிதனை அவனது மனப்பாங்கால் மிகவும் எரிச்சலடைய செய்தது. மற்றவர்கள் அவனது மோசமான நினைவாற்றல் மற்றும் அவனது பெரியவர்களிடம் மரியாதையின்றி பதிலளிப்பது குறித்து புகார் கூறினர். அந்த மனிதன் அவன் பிரிவின் தலைவரின் பரிதாபத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவன் தனது வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்று கத்தினான். பையன், நான் புரிந்து கொண்டேன் என்றான். பின்னர் தன்னை நேரடியாக அடிக்க முயன்ற மனிதனின் குத்துக்கையிலிருந்து விலகினான். அந்த நேரத்தில் காட்டுக்குதிரை திடீரென ஆத்திரமடைந்து மனிதனை உதைத்தது. அவன் பலத்துடன் பறந்தான். மனிதன் தரையில் வலியால் அலறினான். அதே நேரத்தில் விலங்கு முற்றிலும் கட்டுப்பாடற்ற ஆத்திரமடைந்தது. குதிரை ஏன் இவ்வளவு ஆத்திரமடைந்தது? அது எங்கிருந்து வந்தது என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். காட்சியை பார்த்து, ஒரு மனிதன் அது ஒரு முதல்தர குதிரை என்று விலங்கை புகழ்ந்தான். ஒரு காவலன் இளைய மாஸ்டரிடம், லாயத்து பையன்களில் ஒருவன் விபத்தில் காயமடைந்தான் என்று தெரிவித்தான். ஆனால் அந்த உன்னத மனிதன் அதைப்பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் நாய்களை விட சிறந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு உணவு வீசுங்கள் என்றான். ஹீரோ அவனை சியாவோ குலத்தின் ஜாவோஜி என்று அடையாளம் கண்டான். அவன் இங்கு என்ன செய்கிறான் என்று யோசித்தான். ஐகோ ஜாவோதான் டைகர் மோட் பிரிவின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொன்னதை அவன் நினைவு கூர்ந்தான். 2 மனிதர்களும் படிக்கட்டுகளில் ஏறினர். அந்த உன்னத மனிதன், என் உடைகள் ஏற்கனவே அழுக்காகிவிட்டன என்று புகார் கூறினான். திடீரென பிரிவின் தலைவர் தோன்றினார். சியாவோஜி அவர்கள் ஒரு விருந்தினர் இருப்பதாக கேட்டேன் என்று ஓடி வந்தேன் என்றான். ஒரு தீவிரமான வெளிப்பாட்டுடன் தலைவர் கோஜனன் இளைய மாஸ்டரிடம், இந்த இடத்திற்கு உங்களை எது கொண்டு வந்தது என்று கேட்டார். ஜோஜி மரியாதையுடன் குனிந்து, நான் இங்கு வர ஒரே ஒரு காரணம்தான் மாமனாரே என்றான். ஒரு பயங்கரமான அச்சுறுத்தும் புன்னதியுடன், நான் என் வருங்கால மணமகளை சந்திக்க வந்தேன் என்று வெளிப்படுத்தினான். தலைவர் நான் திருமணத்துக்கு ஒப்புதல் அளித்ததாக எனக்கு நினைவில்லை என்றார். ஆனால் சியாவோஜி அந்த பெண்ணை மணக்க திட்டமிட்டான். மிகவும் கோபமடைந்த பிரிவின் தலைவர் பின்னர் உன்னதனின் தைரியத்தால் தனது பற்களை கடித்தார். உன்னத மனிதன், 1 வருடத்தில் எங்கள் திருமணம் ஏற்கனவே இந்த பகுதியில் பேசப்படுகிறது, அனைவரும் அதை பற்றி பேசுகிறார்கள் என்றான். வயதானவர், நீ வேண்டுமென்றே வதந்திகளை பரப்பி என் மகளின் எதிர்காலத்தை அழிக்கிறாய் என்று குற்றம் சாட்டினார். ஆனால் சியாவோஜி சிரித்து, எங்குலம் உயர்ந்தது, இப்படி தாழ்ந்த செயலை செய்யாது என்றான். முற்றிலும் கோபமடைந்த பிரிவின் தலைவர் அவனை ஒரு திமிர்பிடித்த பையன் என்று அழைத்து ஆவேசமடைந்தார். திடீரென ஒரு மர்மமான குரல் நல்லது என்றது. பிரிவின் தலைவர் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தார். பின்னர் அவரது மகள் ஐகோ தோன்றினாள். இந்த விஷயத்தில் குடும்பங்களுக்கிடையே எந்த நிச்சயமாகவும் இருக்காது என்றாள். சியாவோஜி மறுப்பை கேட்டு அதிர்ச்சியடைந்தான். அவளது தந்தை அவளை ஒரு தீவிரமான பார்வையுடன் பார்த்தார். அந்த பெண் அவனிடம், என்னை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு வேறொரு பெண்ணை மணக்கப்பாரு என்றாள். அந்த உன்னத மனிதன் சங்கடமடைந்து, வதந்திகள் என் நற்பேருக்கு ஆபத்தானவை என்று சொல்ல முயன்றான். அந்த இளைஞன், நான் உன்னையோ அல்லது உன் குடும்பத்தையோ மணக்கும் எண்ணமில்லை என்று கூறி அவனை அனுப்பி வைத்தாள். அவன் திமிர்பிடித்தவள் என்று கூறி விலகிச் சென்றான். அவனது காவலன், அடுத்து என்ன செய்வோம் என்று கேட்டான். அந்த உன்னத மனிதன், நாங்கள் இங்கு சகோதரனுக்கு செல்லும் வழியில் மட்டுமே நின்றோம், இன்றைக்கு கிளம்பி விடுவோம் என்றான். காவலன், அவள் அவை பற்றிய வதந்திகளை விட அழகாக இருக்கிறாள் என்று கருத்து தெரிவித்தான். இளைய மாஸ்டர் ஒப்புக்கொண்டு, நான் அவளிடம் ஏன் இவ்வளவு வெறித்தனமாக இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டாயா? அவள் அழகு ஒரு நாசத்தை அழிக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள், அது மிகைப்படுத்தல் அல்ல என்றான். ஆனால் அதிகாரம் அல்லது பணம் இல்லாத ஒரு அழகான பெண்ணுக்கு மிகவும் சோகமான விதி இருக்கிறது என்றான். இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது, ஏனென்றால் என்னை போன்ற ஒரு துஷ்மார்கன் ஏற்கனவே அவளை பார்த்துவிட்டான் என்றான். அவர்கள் சிரித்தனர். பின்னர் உன்னத மனிதன் குதிரையை அடித்தான். இப்போதே சகோதரனிடம் செல்லுங்கள் என்று கத்தினான். ஆனால் உன்னத மனிதன் குதிரையை அடக்க முயன்றபோது அது திடீரென ஒரு தசையும் அசைக்க மறுத்தது. காவலன் விலங்கை அணுகி, அது நடுங்குகிறது, நோய்மாய்ப்பட்டது போல் இருக்கிறது என்று கவனித்தான். திடீரென விலங்கு தலை தூக்கி இளைய மாஸ்டரை பலத்துடன் தரையில் வீழ்த்தியது. காவலன் பயத்தில் அலறினான். குதிரை திடீரென சரிந்தது. காவலன் உதவிக்கு அலறினான். அதே நேரத்தில் ஹீரோ தூரத்தில் பார்த்தான்.
காட்சி நமது ஹீரோவின் கை ஒரு சிவப்பு மற்றும் இரத்தக்கரையுடன் எதையோ பிடித்திருப்பதை காட்டுகிறது. நான் எந்த தடையுமின்றி உறுப்பை பெற்றுவிட்டேன். குதிரையின் மரணத்திற்கான காரணத்தை அவர்கள் அறியமாட்டார்கள் என்று அவன் நினைத்தான். பின்னர் அவன் டைகர் மோட் பிரிவின் வீழ்ச்சி ஜாவோ குலத்துடனான சண்டையால் நடந்தது என்பதை நினைவு கூர்ந்தான். ஆனால் உன்னத மனிதனின் தந்தைதான் அனைத்திற்கும் பின்னால் இருந்தார். நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு அது தெரியும். அதனால்தான் அவள் தனது அழகை ஒரு பயங்கரமான மற்றும் பெரிய சாபமாக கண்டாள். ஹீரோ தனது முஷ்டியை இறுக்க கடித்தான். கோபத்தால் அவனது கைகளில் ரத்தம் வரத் தொடங்கியது. ஒரு இருண்ட ஒளிவட்டத்துடன் அவள் ஏன் தன் முகத்தை நெருப்பால் சுட்டுக்கொண்டாள் என்று இறுதியாக புரிந்து கொண்டான். பின்னர் நான் இனி தயங்குவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று முடிவு செய்தான். நான் என் சபதம் செய்த சகோதரனை பழிவாங்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த இளைஞன் இறுதியாக செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தான். மிகுந்த சுறுசுறுப்புடன் அந்த பையன் மரங்களின் வழியாக ஓடி குதித்து தனது பழிவாங்கும் திட்டத்தை தொடங்கினான். பின்னர் காட்சி இரவு நேரத்தில் நமட்சு பிரீஃபெக்சரில் உள்ள அன்ஹோயி மாகாணத்திற்கு மாறுகிறது. யாரோ நகரத்தில் நடந்து செல்வதை பார்க்கிறோம். ஒரு தம்பதி பானங்களுக்கும் மற்றும் இரவு வினவுக்கும் சண்டையிடுகிறார்கள். ஹீரோ வீட்டை கடந்து சென்றான். பின் அவனிடம் அடுத்து என்ன செய்ய இருக்கிறார்கள் என்று புகார் கூறுவதை கேட்டான். அவன் இறுதியாக தனது இலக்கை அடைந்தான். ஒரு கடையில் கருப்பு சிலுவை கதவில் வரையப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கடைப்பலகை அது விவசாயத்திற்கான அனைத்து வகையான கருவிகளையும் விற்கும் இடம் என்று வெளிப்படுத்தியது. கடையை பார்த்ததும் அந்த பையன் ஒரு தீவிரமான பார்வையுடன் நான் இங்கு வந்து நிறைய நாட்களாகின என்று நினைத்தான். பின்னர் அந்த பையன் தனது திட்டத்தை தொடங்க அந்த கருப்பு கருவி கடைக்குள் நுழைந்தான். கடைக்குள் கட்டுகள் போட்ட ஒரு மனிதன் சந்தேகத்துடன் நீ யார் என்று கேட்டான். ஒரு தீவிரமான பார்வையுடன் அந்த இளைஞன் தனது பெயர் ஷுஜி என்று பதிலளித்தான். ஆனால் அந்த மனிதன் அந்த பெயரில் யாரையும் எனக்கு தெரியாது என்று கூறி நான் ஓய்வு பெற்றுவிட்டேன், போய்விடு என்றான். இது எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் நான் ஒரு சுத்தியல் செய்ய கொடு என்று பிளாக்ஸ்மித்திடம் வற்புறுத்தி கேட்டான். கைவினைஞன் நம்பிக்கையின்றி சிரித்தான். அந்த இளைஞன் தனக்கு தேவையான சுத்தியலுக்கான சரியான அளவுகளை கொடுத்தான். பிளாக்ஸ்மித் ஆச்சரியப்பட்டான். எடை 10க்கு கீழே இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டான். கைவினைஞன் அதை கொண்டு எதையும் அடிக்க முடியாது என்று புகார் கூறினான். ஆனால் அந்த இளைஞன் அது ஆணிகளுக்காக இல்லை என்றான். தனது பானத்தை பிடித்துக்கொண்டு அந்த மனிதன் வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டான். பின்னர் அந்த பையன் ஒரு கனமான விலை மதிக்கப்பட்ட ஆயுதம் முதலை தோல் கைப்பிடியுடன் கேட்டான். அந்த மனிதன் அது வாளா, கோடாரியா அல்லது ஈட்டியா என்று கேட்டான். வீரன் நான் ஒரு ஈட்டியை விரும்புகிறேன் என்று பதிலளித்தான். ஒரு உறுதியான பார்வையுடன் அந்த மனிதன் அந்த ஆயுதத்தை உருவாக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் அவன் ஈட்டியை காட்டி இது என்னிடம் இருப்பதில் மிகவும் சிறந்த ஈட்டி, அதை கூர்மையாக்க ஒரு நாள் ஆகும் என்றான். பையன் காலக்கெடவுக்கு ஒப்புக்கொண்டான். விலை மதிப்புள்ள சிறிய ஆயுதங்கள் உங்களிடம் இருக்கின்றனவா என்று கேட்டான். கைவினைஞன் நாம் என்று ஒரு கொத்து கூர்மையான இரும்பு கூர்முனைகளை வெளிப்படுத்தினான். மேசையில் கூர்மையான இரும்பு கூர்முனைகள் சிலுவை வடிவில் இருப்பதை பார்க்கிறோம். அந்த இளைஞன் இரும்பு கூர்முனைகளை பார்த்து நான் அனைத்தையும் என் பணிக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்றான். அந்த மனிதன் எங்கு வலிக்க வேண்டும் என்று கேட்டான். ஆனால் வீரன் நானே வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்றான். இருவரும் பின்னர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தனர். இருண்ட பட்டறையில் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கினர். பிளாக்ஸ்மித் என் மகள்தான் 3 நாட்களுக்கு முந்தி இறந்தாள் என்று வெளிப்படுத்தினான். அந்த இளைஞன் ஆச்சரியமடைந்தான். பையன் இல்லையா அவளை கொல்ல வேண்டும் என்று பந்தாந்தான். மிகவும் விரக்தி அடைந்த மனிதன் அவளை மீண்டும் உயிர் பிழிக்க ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டான். அந்த கைவினைஞன் அவனை பிடித்து இரத்த வாசனை நீ ஒரு பேயாக இருக்க முடியும் என்று நினைக்க வைத்தது. பின்னர் அவன் ஹீரோவிடம் அதற்கு பதிலாக என் மகளின் உயிரை பறித்தவனை கொன்றுவிடு என்றான். அந்த இளைஞன் யார் காரணம் என்று கேட்டான். பிளாக்ஸ்மித் அது பிளாக் டாக்கர் பிரிவு என்று பதிலளித்தான். ஆச்சரியமுடன் பையன் தனது தலையை சொரிந்து இறுதியாக நான் கோரிக்கையை புரிந்து கொண்டேன் என்றான். அந்த மனிதன் அவர்களில் 4 பேர் இருக்கிறார்கள், அந்த பையன் இப்போது கவனமாக கேட்க வேண்டும் என்று கூறினான். ஆனால் ஹீரோ அவனை இடைமறித்து எனக்கு எதிரியின் பெயரை கேட்க தேவையில்லை என்றான். ஒரு கொலைக்கார மற்றும் இருண்ட ஒளிவட்டத்துடன் நான் அவர்கள் அனைவரையும் கொல்வேன் என்று சபதமிட்டான். ஒரு வெறுப்பிணைப்புடன் இளைஞன் அந்த வீரன் அனைத்து எதிரிகளும் தங்கள் உயிர்களால் பதிலளிக்க வேண்டும் என்று உறுதியளித்தான். வீரன் பின்னர் பிளாக்ஸ்மித்திடம் வேலை ஆடைகள் மற்றும் ஏதாவது விஷம் இருக்கிறதா என்று கேட்டான். பிளாக்ஸ்மித் சிரித்து நீ இது ஒரு பிளாக்ஸ்மித் தனது கடையில் இப்படிப்பட்ட பொருட்களை விற்கிறான் என்று நினைக்கிறாயா என்று கேட்டான். ஆனால் அவர் பிளாக்ஸ்மித் பொருட்களை பையனிடம் வீசினார். அவன் அவற்றை காற்றில் இழுத்தான். பிளாக்ஸ்மித் பொருட்களை பையனிடம் வீசி உங்கள் புதிய ஆடைகள் மற்றும் விஷத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான். தோல் 74 அப்பாவி மக்களை கொன்ற ஒருவனுக்கு சொந்தமானது என்று அவன் விளக்கினான். பையன் அந்த ஜாடியை திறந்தான். ஒரு பச்சை நச்சுப்புகை கலனிலிருந்து வெளிவந்தது. பிளாக்ஸ்மித் ஏமாற்றப்பட்டான் என்றான். ஆனால் கைவினைஞன் அதை ஏற்கனவே யூகித்துவிட்டேன் என்று பதிலளித்தான். பையன் நான் அதை எப்படியாவது எடுத்துக்கொள்கிறேன் என்றான். அது மாவுக்குளத்தின் விஷம் இல்லனாலும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றான்.
பையன் நான் ஆர்டர் செய்த பொருளை மறுநாள் எடுத்துக்கொள்கிறேன் என்று விலகத் தொடங்கினான். அவன் விலகத் தொடங்கும்போது ஒரு விந்தையான பொருளை கவனித்தான். அது என்ன என்று கேட்டான். பிளாக்ஸ்மித் அந்த பொருளை மாடுகளை வெட்ட பயன்படுத்தி வந்தேன் என்று விளக்கினான். ஏதாவது தவறா என்று கேட்டான். பையன் அது மோசமில்லை என்றான். நான் ஆர்டர் செய்த பொருள் தயாராகும் வரை அந்த பொருளை கடன் வாங்க விரும்புகிறேன் என்றான். பின்னர் அந்த இளைஞன் அந்த பொருளை எடுத்து அந்த 2 கடையை வெளியேறினான். பிளாக்ஸ்மித் அவனை பார்த்து, அவன் உண்மையில் ஒரு பேயா என்று யோசித்தான். ஆனால் அவன் ஒரு பேயா இல்லையா என்பது முக்கியமில்லை, என் மகள் பழிவாங்கப்பட்டால் போதும் என்று முடிவு செய்தான். அவனுக்கு அவனது சொந்த வாழ்க்கை தனது மகளின் பழிவாங்கலுக்கான ஒரு சிறிய விலை. காட்சி இருண்ட இரவில் பிளாக் டாக்கர் பிரிவின் பிரதான வாயிலுக்கு மாறுகிறது. இந்த கட்டத்தில் பிரிவின் வாயிலில் இருந்த 2 காவலர்கள் இருளில் ஏதோ ஒன்றை கியூரியஸாக உடன் பார்த்தனர். அவர்கள் ஹீரோ வருவதை பார்த்தனர். காவலர்களில் ஒருவன், அவன் யார் நரகத்தில் இருக்கிறான் என்று கேட்டான். காவலன் அவனை, மீட்டிங் நடக்கிறது, நீ துர்நாற்றம் வீசுகிறாய் என்று கூறி போய்விடு என்றான். ஆனால் அந்த பையன் அவனை புறக்கணித்து கடையிலிருந்து எடுத்த துப்பாக்கியால் காவலனை நேரடியாக தாக்கினான். அவனது கண்கள் ஊதா நிறத்தில் பிரகாசிக்க மற்றொரு காவலன் காட்சியில் அதிர்ச்சியில் அலறினான். ஒரு சிகப்பு பிசாசுத்தனமான ஒளிவட்டம் அவனைச் சூழ்ந்தது. காவலன், இந்த ஆள் யார் என்று யோசித்தான். பின்னர் அவன் எடுத்து குதிரை எலும்பை பயன்படுத்தி மற்றொரு காவலனை கடுமையாக அடித்தான். அவன் விழுந்த எதிரிகளை பார்த்து, குதிரை எலும்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தான். கடந்த கால வாழ்க்கையில் பிரிவு தப்பித்தது, எதிர்த்தாக்குதலில் பல உயிர்கள் இழந்தன என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். ஆனால் இப்போது அவர்கள் எப்படி தப்பிக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியும். இந்த முறை நான் அவர்களில் கடைசியில் ஒருவனையும் கொள்வேன் என்று சபதம் செய்தான். ஒரு சக்தி வாய்ந்த அடியால் அந்த பையன் வாயிலை உடைத்தான். காவலர்கள் ஆச்சரியத்தில் அலறினர். அவன் அந்த இடத்தை ஆக்கிரமித்து பல காவலர்களை தனியாக தோற்கடித்தான். அழிவின் தடயத்தை விட்டுச் சென்றான். ஒரு குளிர்ந்த பார்வையுடன் அவன் பிரிவின் உறுப்பினர்களுக்கு எதிராக தனது இடைவிடாத தாக்குதலை தொடர்ந்தான். இளம் வீரன் எந்த இரக்கத்தையும் காட்டவில்லை. தலைவர்களை கண்டுபிடிக்க முன்னேறினான். திடீரென ஒரு மனிதன், என்ன சத்தம் இது என்று கேட்டு மிகவும் எரிச்சலடைந்தான். அவன் பையனை பார்த்து, அங்கே கீழே இவ்வளவு சத்தம் போடுபவன் நீதானா என்று கேட்டான். இன்னொரு மனிதன், என் தூக்கம் சத்தத்தால் கெட்டுப்போனது என்று புகார் கூறினான். எதிரிகளில் ஒருவன், தலைவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறார் என்றான். ஆனால் நாங்கள் பையனை விரைவாக பார்த்துக்கொள்வோம் என்றான். பையன் அவர்களை பார்த்து, அவர்கள் பிளாக் டாக்கரின் 4 எலீட்கள் என்று அனுமானித்தான். கோபமடைந்த அந்த மனிதன் அவனை திமிர்பிடித்த பையன் என்று அழைத்து யோசிக்காமல் தாக்கினான். ஆனால் அவனது கண்களில் இளம் வீரனின் பிரதிபலிப்பை திடீரென கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அந்த மனிதன் வழியில் அலறினான். ஹீரோ அவனை தாக்கினான். மற்றொரு எலீட்கள் ஆச்சரியமடைந்தனர். பின்னர் அந்த இளைஞன் கண்ணில் ஒரு பேட்சை அணிந்திருந்த மனிதனை தாக்கினான். அவன் கண்ணில் அடிக்கப்பட்டதும் வழியில் அலறினான். மீதமிருந்த 2 எதிரிகள் 2 பேரும் ஒன்றாக தாக்கி வேகமான எரிச்சலூட்டும் பையன் என்று அழைத்தனர். ஆனால் அந்த பையன் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தான். அவர்களின் தாக்குதல்களை எளிதாகவும் விரைவாகவும் தவிர்த்தான். பின்னர் அவன் குதிரை எலும்பை எதிரியின் வாள்களில் ஒன்றை பலத்துடன் தடுக்க பயன்படுத்தினான். அடியின் தாக்கம் வலுவாக இருந்தாலும் வீரன் கத்தியை பக்கவாட்டில் திசை திருப்ப முடிந்தது. அந்த இளைஞனின் தற்காலிக ஆயுதம் அவனது எதிரியின் வாள்களின் அடிகளை நன்கு தாங்கக்கூடியதாக போல தோன்றியது. ஒரு தீவிரமான வெளிப்பாட்டுடன் அவன் பயம் காட்டாமல் அடுத்த தாக்குதலுக்கு தயாரானான். இளம்வீரன் திறமையை பயன்படுத்திக் கொண்டு எதிரியை தனது ஆயுதத்தால் நேரடியாக தாக்கினான். கண்ணில் ஒரு பேட்சை அணிந்திருந்த மனிதன் தரையில் விழுந்தான். ஹீரோ அவன் மீது நின்றான். ஒரு இறுதி அடியால் அந்த பையன் கடைசி மனிதனை அடித்தான். அவன் தரையில் வலியில் அலறினான். விழுந்த எதிரி இவ்வளவு எளிதாக தோற்கடிக்கப்பட்டதற்காக அவனை கோபமாக சபித்தான். வெறுப்புடன் அவன், நான் அந்த இளைஞனை துன்புறுத்துவேன் என்று சபதம் செய்தான். ஆனால் வீரன் அவனை நெருங்கினான். ஹீரோ அவனை கேலி செய்து, அவர்கள் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது எவ்வளவு வேடிக்கையாக உள்ளது என்று கேட்டான். பின்னர் அவன், நான் இப்போது தங்கள் முறை கொள்ளையடிக்கப்படுவதால் அது வலிக்கிறதா என்று கேட்டு ஒரு குடுவையை வீசினான். குடுவை அந்த மனிதனின் தலையில் உடைந்தது. அவன் வலியில் அலறி தரையில் விழுந்து தோற்கடிக்கப்பட்டான். விழுந்த எதிரியை பார்த்த பையன், ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்று யோசித்தான். ஒரு டார்க்கான பார்வையுடன், நான் அவர்களின் உடைமைகளை திருட வரவில்லை, அவர்களின் ஆத்மாக்களை திருட வந்தேன் என்று அதன் மூலம் அவன் இரும்பு கூர்முனைகளில் ஒன்றை கடைசி மீதமிருந்த எதிரி நோக்கி வீசினான்.
வயதான மனிதன் பயந்து, இந்த பிரிவில் யாரும் இவ்வளவு கொடூரமாக சண்டையிடுவதில்லை என்று நினைத்தான். ஒரு சிவப்பு ஒளிவட்டம் அவனைச் சூழ்ந்தது. வீரன் வயதான மனிதனுக்கு ஒரு உண்மையான மான்ஸ்டர் போல தோன்றினான். அந்த இளைஞனின் தற்காலிக ஆயுதம் அவனது எதிரிகளின் இரத்தத்தை மரத்தில் பொறிக்க வைத்தது. கடைசி எலிட் தாக்குதலை தவிர்த்தது. இரும்பு கூர்முனை சுவரில் ஒட்டிக்கொண்டது. அவனது கண்கள் பிரகாசிக்க, ஹீரோ வயதான மனிதனை ஒரு கொலைக்காரன் பார்வையுடன் பார்த்தான். பயந்த அந்த மனிதன் குளிர்ந்து வியர்க்க ஆரம்பித்தான். தான் கண்டதை நம்ப முடியவில்லை. பின்னர் வீரன் அவனை குதிரை எலும்பால் தாக்கினான். அந்த மனிதன் தூய விரக்தியில் அலறினான். அந்த இளைஞனின் வாயிலிருந்து கருப்பு புகை வெளிவந்தது. அவன் தனது இடைவிடாத தாக்குதலை தொடர்ந்தான். ஒரு சக்தி வாய்ந்த அடியால் அவன் வயதான மனிதனை நேரடியாக அடித்தான். காட்சி தாக்கத்தால் பிரகாசித்தது. பையன் விழுந்த எதிரியின் மீது நின்றான். நீண்ட சண்டைக்குப் பிறகு மூச்சு விட்டான். முற்றிலும் பயந்த போய் வயதான மனிதன், "நீ யார்? யார் உன்னை இந்த இடத்துக்கு அனுப்பினார்?" என்று கேட்டான். வெறுப்புடன் உள்ள பார்வையுடன் அந்த பையன், "நான் நகரத்தின் பிளாக்ஸ்மித்தால் அனுப்பப்பட்டேன்" என்று வெளிப்படுத்தினான். வயதான மனிதன் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான். அந்த இளைஞன் சொன்னதை நம்பாமல் மீண்டும் கூறினான். வீரன், "நான் ஏற்கனவே 4 பேரை கவனித்துக் கொண்டேன்" என்று கூறி இந்த வியாபாரிகளின் மீட்டிங்கை கெடுப்பதற்கு இங்கு வந்தேன் என்று வெளிப்படுத்தினான்.